உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கிடந்த வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணை ஒரு முடக்கமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை 14 அம்ச கோரிக்கைகள் ஈரான் கையளித்தது. அமெரிக்கா அதற்கு பதிலாக 9 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்ற அந்த விடயங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஹோர்முஸ் ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்க படைகள் ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கவோ அல்லது உள்ளே நுழையவோ முயற்சித்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது? என்று சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையில் கிட்டத்தட்ட 2000 கப்பல்களும் 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகளும் சிக்கி அங்கு தற்போது அந்த முடக்கத்தினால் அங்கு தங்கியிருக்கிறார்கள். உலகத்தின் பொருளாதாரமும் கடுமையான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சேதத்துக்கெல்லாம் ட்ரம்ப் தான் காரணம் என்ற ஒரு கருத்துருவாக்கமும் உலக நாடுகளிடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் எரிபொருள் கூட உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50% கூடியிருக்கின்றது. இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிற்பாடு 1 கலன் எரிபொருள். ட்ரம்பை பொறுத்தவரையில் மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவதென்று இப்போ ஈரான், அதாவது மார்கோ ரூபியோ கூறியது போல, ஈரான் அணுக்குண்டுன்றது இந்த ஹோர்முஸ் நீரிணை. அதை உடைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. இப்போது கூறியிருக்கிறார்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொல்றது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொன்னால் எல்லோரும் அதை எல்லா ஊடகங்களும் மாறி மாறி ஒன்றை சொன்னது. அதாவது அமெரிக்காவின் கடற்படை அங்குள்ள மக்களை அங்குள்ளவர்களை எஸ்கோர்ட் பண்ண போது, அதாவது பாதுகாப்பு கொடுத்து அந்த கப்பல்களை கொண்டு வரப்போது என்று ஒரு சாரார் கூறினார்கள், அமெரிக்க கடற்படை. பிறகு கூறினார்கள் இல்லை, அது ஒரு டிப்ளமேட்டிக், ராஜதந்திர ரீதியாக கொண்டு வரப்போகிறார். முதலில் ட்ரம்ப் கூறியது என்னென்று சொன்னால், 15,000 படையினர் 100க்கும் மேற்பட்ட விமானங்களின் ஊடாக ஒரு பாதுகாப்பை வழங்குவது. ஈரானின் படை தளபதிகள் கூறிவிட்டார்கள், எந்த பாதுகாப்பு என்றாலும் 10 அடி கடுமையாக இருக்கும் என்று கூறிவிட்டார்கள். அதே சமயம் நேற்று 2 கப்பல்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இப்ப அந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாக கப்பல்களை கொண்டு வருவதற்கு டிஸ்ட்ரோயர் கப்பல்களை கொண்டு போகலாம் என்றால் அதுவும் முடியாத காரணம். இது தொடர்பாக பேராசிரியர் ஜோன் மெசைமர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அமெரிக்கா இந்த கொமர்ஷியல், அதாவது வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருக்காண்டால் அவர் கூறினார், அப்படியான நிலையில் அமெரிக்கா இல்லை. அமெரிக்காவுக்கு அதற்கான பாதுகாப்பை வழங்குவதற்குரிய டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் கூட போதுமான அளவு இல்லை. மற்ற லிமிடெட் நம்பர் தான் டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் இருக்கின்றன. அதிலும் அமெரிக்காவின் பெரும்பாலான டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் இந்த முடக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அது கடல் பெரிய பசிபிக்கிலிருந்து இந்து சமுத்திரம் வரையிலும் அதற்கே அவர்கள் காணாமல் இருக்கிறார்கள். அதையே ஈரான் உடைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 60% எண்ணெய்கள் இப்போதும் ஈரான் போய்கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பாதுகாப்பு வழங்குறதுக்குரிய டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் இல்லை அவர்களிடம் அந்த அளவுக்கு. அது மட்டுமல்லாத அந்த கப்பல்கள் போயினால் அந்த கப்பல்கள் கடலுக்கு அடியில் போக வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். ஏனென்று சொன்னால் அது இலகுவாக மூழ்கடிக்கப்படலாம் என்றுதான் கூறியிருக்கிறார். ஆனால் இது ஒரு ப்ரொவோகேட் என்று சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஈரானை ஒரு சண்டைக்கு இழுக்கும் முயற்சியாக இதை பார்க்கலாம் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகு ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இல்லை, இது கடற்படை பாதுகாப்பு இல்லை, தனது கடற்படை இதில் பாதுகாக்க வராது. இது என்னென்று சொன்னால், இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாங்கள் கதைப்போம், அவர்கள் இன்சூரன்ஸை வழங்குவார்கள். பிறகு அந்த எந்த பாதையால வரணும் என்றதை நாங்கள் பேசுவோம். அதற்கு பிறகு நாடுகள் டிப்ளமேட்டிக்கா ஈரானுடன் பேசும். அதன் வடிவமாகத்தான் இந்த நடவடிக்கை நடத்தப்படும். உடனடியாக ஒயில் விலை குறைந்திருக்கு.
இது உண்மையில் ட்ரம்ப் ஆயில் விலையை குறைப்பதற்கு என்றால் அவர் தான் நினைச்ச பாட்டுக்கு ஆயிலை ஏத்துறது குறைக்கிறது அந்த இதுக்கு ஒவ்வொரு இரவிரவா யோசிச்சு ஒவ்வொரு ஐடியாவோட வாராரே தவிர அதொன்றும் செயல்முறைக்கு உகந்ததாக இல்லை. என்று சொன்னால் அங்கு நிலைமை அப்படித்தான் இருக்குது. அமெரிக்கா கடற்படையால் கூட இந்த கடற்படை பாதுகாப்பையும் வழங்க முடியாத நிலை. ஈரான் ஒன்றை கூறியிருந்தது, ஹார்முஸை நாங்கள் மூடவில்லை. ஹார்முஸை மூடியது லண்டனில் இருக்கிற லாய்ட்ஸ் நிறுவனம். என்னென்று சொன்னால் லாய்ட்ஸ் நிறுவனம் கப்பல்களுக்கான காப்புறுதியை நிறுத்திவிட்டது. நீங்கள் பாருங்கள், நேற்று ஈரான் ஒரு கப்பல் 1.9 மில்லியன் பேரல்கள் எண்ணெயுடன் போனது. அந்த பேரல்கள் எண்ணெயின் விலை என்ன? $220 மில்லியன். அது சரக்கு மட்டும் 220 மில்லியன், கப்பல் விலை ஒரு 75 மில்லியன் என்று போடுவோம். கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆக்கள் எல்லாரும் சேர்த்தா 300 மில்லியனுக்கு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒவ்வொரு கப்பலையும் இழந்தது என்று சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி முட்டாக பேங்க்ரப்டா போக வேண்டிய ஒரு நிலை. என்று சொன்னால் 300 மில்லியன் கப்பல்களை ஒவ்வொரு காலம் இழக்கும் போது அதுக்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் இன்சூரன்ஸ் கம்பெனி கம்ப்ளீட்டா நிப்பாட்டி. அப்ப ஈரான் கூறியது, நாங்கள் மூடவில்லை, உங்களோட லண்டன்ல இருக்கிற லோய்ட்ஸ் தான் மூடியது. என்னென்று சொன்னால் லோய்ட்ஸ் சொல்லிவிட்டது இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது யாருக்கும் என்று சொல்லிவிட்டது என்று சொல்லி. இப்ப இந்த நிலையில் தான் அதாவது கிலோவன் குழுமன் குரூப் என்று சொல்றது, அதை சேர்ந்த ஹாலன் உல்மான் அல் ஜசீராக்கு சொல்லும் போது கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த அவர் ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரி. இந்த ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் அபாயங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி, அது ஒரு மிகவும் அபாயகரமானது என்று சொல்லியும், ஈரான் அதை எதிர்க்க முடிவு செய்தால் அது மிகவும் ஆபத்தான பதற்றத்தை அந்த பிராந்தியத்தில் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். ஈரானிடம் ஏராளமான ட்ரோன்கள், சிறிய படகுகள் உள்ளன. அவை அந்த நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கும். ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டு ஒரு மோதலை அங்கு ஆரம்பிக்குமாக இருந்தால் அது அந்த பிராந்தியத்தை மிகப்பெரிய ஒரு போருக்குள் மீண்டும் இழுத்து செல்லும். அமெரிக்காவுக்கு வேறு வழியே இருக்காது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் உள்ள மத்தியஸ்தத்துடன் ஒருங்கிணைந்து செயற்பட்ட ஒரு ராஜதந்திர முன்னேற்றமாக இருந்தால் அது சரியாக இருக்கும். சில சமயங்களில் பாகிஸ்தானூடாக இருதரப்பும் ஒரு முடிவுக்கு இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால் அது ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்று சொல்லியும், ஒருவித முன்னேற்ற பேச்சுவார்த்தையில் இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான், ஓமானியர்கள் அல்லது சவுதிகள் முக்கிய பங்காற்றி இருந்தால் அது நன்றாக அப்படியான ஒரு நடவடிக்கை சில சமயங்களில் பலன் அளிக்கலாம் என்று தான் நம்புவதாகவும், அதாவது வெற்றிக்கு இறுதியில் ராஜதந்திரம் அவசியம் என்று அவர் திருப்பி கூறியிருக்கின்றார். இந்த நெருக்கடிக்கு ஒரே தீர்வு நீரிணையை மீண்டும் திறப்பது, அதனைத் தொடர்ந்து ஈரான் அணுசக்தி திட்டங்களை கையாள்வதற்கான அந்த நாட்டுடன் ஒரு நீண்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தையை நடத்துவதுதான் ஒரு தீர்வாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இது தொடருமாக இருந்தால் ஒரு உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரை நீங்கள் எடுத்தீர்கள் அரசர்களே, ஈரான் உடனடியாக இந்த ஹோர்முஸ் நீரில் பயணிக்கும் எந்த கப்பலுக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவித்தவுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், தங்களுக்கு அந்த பகுதி தேவையே இல்லை, அதை தேவையானவர்கள் போய் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதன் பின்னர் முடக்கத்தை அறிவித்திருந்தார். அதன் பின்னர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் என்று ஒன்றை அறிவித்தார். அதுக்கு பின்னர் சொன்னார், இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்பொழுது கேட்டார்கள், ஒவ்வொரு கப்பல்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு கொடுப்பீர்கள் கூட. அதிலிருந்து அதையும் விட்டு ஓடிவிட்டார். இப்பொழுது மீண்டும் ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் ஃப்ரீடம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நீங்கள் கூறினீர்கள் எண்ணெய் விலை தொடர்பாக கூறும்பொழுது, இந்த என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த ஹோர்முஸ் நீரிணை பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இவ்வாறான நிலைமைகளை, அதாவது இந்த எண்ணெயினுடைய விலையை ஓரளவுக்கு ஏனும் குறைத்து வைத்திருப்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை கூறுகிறார்கள். அவர்களிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக? எவ்வாறு இதை ஒரு பழைய நிலைக்கு வரப்போவதில்லை, இருந்தாலும் ஒரு இயல்பாக இயங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழிகள் இவர்களால் ஏற்படுத்த முடியும்? எந்த விதமான திட்டமும் அவர்களிடம் இல்லை. ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதாவது நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் போட்ட முடக்கம் கூட, அதாவது பிளாக்கேட் என்று சொல்றது, அது கூட வேலை செய்ததா என்றால் இல்லை என்றுதான் தற்போது அனைத்துலக ஊடகங்கள் ஒரு தரவுகளுடன் போட்டிருக்கிறார்கள்.
அதாவது அனைத்துலக ஊடகத்தின் தரவுகளின்படி ஏப்ரல் மாதத்தில் 25 டேங்கர்கள் ஈரானிடமிருந்து வெளிக்கிட்டு அதில் சில ஹோமுஸ் ஊடாக போக வேண்டும், சிலது மற்ற துறைமுகத்துக்களால ஹோமுஸை செல்ல தேவையில்லை. அதுல 25 டேங்கர்கள் ஏப்ரல் மாதத்தில் ஈரான் எண்ணெயை சுமந்து சென்றிருக்கின்றன. அதில் 15 தான் ஹோமுஸுக்களால் போக வேண்டியது, மற்றது மற்ற துறைமுகத்தால் போகலாம். அந்த 15ல 7 அமெரிக்காவால் திருப்பி அனுப்பப்பட்டது, 2 அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டது, 6 அந்த இடங்களை சென்றடைந்து விட்டது. இந்தோனேஷியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு என்று பல நாடுகளுக்கு, அது சீனாவுக்கு என்று அது போய்விட்டது. அப்ப அவர்கள் கூறுகிறார்கள் 40% தான் உங்களால் நிறுத்த முடிகிறது, 60% அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அதாவது இது டேங்கர் ட்ரக்கர்ஸ் என்ற அமைப்பு தான், இந்த டேங்கர்களை ட்ராக் பண்ற அமைப்பு தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. அப்ப 60% எண்ணெய்களை ஈரான் இந்த முற்றுகையை கடந்தே விற்பனை செய்கிறது. மிச்சம் 40% அவர்கள் ட்ரெயின் அல்லது தர வழியால அவர்கள் அதை விற்பனை செய்யலாம் என்றால், இந்த முற்றுகை கூட இந்த அங்கு வேலை செய்யவில்லை என்றுதான் கூறுகிறார். இப்போது நீங்கள் சொன்ன இவர் சொன்ன இந்த ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கூட அதை என்னென்று ட்ரம்ப் கூறுகிறார் என்று சொன்னால், அது ஒரு போர் அல்ல, அது ஒரு சட்ட நடவடிக்கை என்று கூறுகிறார். அது போர் இல்லை, அவைகளுக்கு போருக்கு போற அளவுக்கு அங்க போருக்கு போக முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்ப ஹார்மூஸ்ல நேற்று ஈரான் கிட்டத்தட்ட 11 மைல், ஹார்மூஸ்ல இருந்து 11 மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பலை தாக்கி இருக்கிறது என்று கூறப்பட்டது. பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், UKMTO என்ற கடல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது, இந்த ஃபஜுரா ஃபஜுரா துறைமுகத்தடியில் இருந்த கப்பல் மீது ஒரு ப்ராஜெக்ட் தாக்கி இருக்கிறது. யார் தாக்கினது என்று தெரியவில்லை. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ரஸ் அல் ஹைமாவில் நங்கூரமிட்டிருக்கின்ற கப்பல்களை உடனடியாக அங்கிருந்து துபாய் நோக்கி செல்லுமாறு அல்லது கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று IRGC கடற்படை உத்தரவிட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த ரேடியோ தகவல்கள் மூலம் அந்த கப்பல் கேப்டன்களை நேரடியாக அழைத்து உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அதை கூறிய சில மணி நேரங்களுக்கு தான் இந்த 11 கடல் மைல் தொலைவில் வைத்து ஒரு கப்பல் சிறிய படகுகளால், விசைப்படகுகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த எரிபொருள் விலையை ஏற்றுவதற்கு இறக்குவதற்காக இதை இந்த இன்றைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் திறக்கும், எண்ணெய் விலை சந்தை திறக்கும் என்று தெரியும். வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வரும், மார்க்கெட் மூடும் போது. திங்கட்கிழமை இன்னொரு அறிக்கை வரும். அதாவது உலகத்தின் பொருளாதாரத்தையும் இந்த மக்களின் பணத்தையும் வைத்து விளையாடுகிறார்களே தவிர அவர்களிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று அவர்கள் கூறுவது பாதுகாப்பு பணி அல்ல என்று இந்த ஊடகங்கள் கூட தெரிவித்திருக்கின்றது. இப்ப இந்த ஹோர்முஸ் நீர் தொடர்பாக கூறும்பொழுது 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஒரு கப்பல் UKMTO என்ற பிரித்தானியாவின் கடல் கண்காணிப்பு மையம் கூறியிருக்கின்றது, ஃபஜுரா துறைமுகத்திலிருந்து. ஃபஜுரா துறைமுகம் தான் இப்போது துபாய் உங்களுக்கு தெரியும், UAE ஒபேக் அமைப்பிலிருந்து வெளியேறியது. அவர்கள் என்னென்று சொன்னால், ஒபேக் அமைப்பிலிருந்து வெளியேறினால் பெருமளவான எரிபொருட்களை உற்பத்தி செய்யலாம். ஏனென்றால் இதுவரையில் ஒபேக் அமைப்பால் அவர்கள் 3.8 மில்லியன் பேரல்களைத்தான் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்ய முடியும் கோட்டா. அவர்களிடம் இப்போது 5 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. எனவே வெளியேறினால் தாங்கள் 5 மில்லியனை உற்பத்தி செய்யலாம். ஆனால் அதுக்கு பிறகு இப்ப 2 நாளைக்கு முதல் ஒபேக் அமைப்பு கூடிய கூட்டத்தில் இவர்கள் வெளியேறிய பிறகு ஒபேக் அமைப்பு ஒவ்வொரு நாடும், மீதமாக இருக்கிற 7 நாடும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல்களை எக்ஸ்ட்ரா, 2 லட்சம் பேரல்களை எக்ஸ்ட்ராவாக உற்பத்தி செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த அதிகரிப்பை அவர்களும் அதிகரிக்க போகிறார்கள் என்னும் போது UAE கடும் போட்டியாகத்தான். அடுத்தது இதில் வெளியேறிய UAE
இந்த ஃபஜ்ரா துறைமுகத்தின் ஊடாகத்தான் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனால் அது ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாள தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இப்போது பெருமளவான ஆயுதங்களையும் விமானங்களையும் மத்திய கிழக்கிற்கு கொண்டு வந்து குவிக்கிறது. ஜிசிசி கண்ட்ரிகள்ல இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாத்துடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் யுஏஇ, பஹ்ரைன், மற்றது குவைத், இந்த நாடுகள் பெருமளவில் ஈரானுடனான தொடர்புகள் இல்லை. இந்த நாடுகள் முற்றாக அளிக்கப்படலாம் அல்லது இந்த நாடுகளுடைய எரிபொருள் வளம் முற்றாக அளிக்கப்படலாம் ஒரு போர் தொடங்கினால் என்ற கருத்துக்கள்லாம் இப்போது நிலவி வருகின்றன. இந்த நிலையில் தான் ஒன்று யுஏஇ துறைமுகத்தில் இருந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஹாமூஸிலிருந்து 11 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை விசைப்படகுகளில் வந்தவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. கப்பல் கைப்பற்றப்பட்டதோ அல்லது கப்பல் சேதமடைந்ததோ பற்றி இந்த ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் தான் தெரிவித்தது, இன்னும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே இந்த செங்கடல் பகுதியால் செல்லும் கப்பல்களை சோமாலியாவில் வைத்து தடுப்பதற்காக சோமாலியர்களும் இந்த போரில் இப்போது இணைந்திருக்கிறார்கள். 2 கப்பல்கள், ஒன்றை கைப்பற்றியிருக்கிறார்கள், மற்றதை தாக்கி இருக்கிறார்கள். இன்னும் ஹூதிஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலில் இணையவில்லை. அப்ப அவர்களும் இணைவார்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமான முடக்கத்துக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். டிஸ்டன்ஸ் அவே, தூர இடத்தில் நிற்கின்றோம் போரை முடிவுக்கு கொண்டு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்துவதற்கு. இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் உரையாடும் பொழுது ஈரான் தங்களுடைய 14 அம்ச கோரிக்கை திட்டங்களை முன்வைத்த தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், we will take a look at it என்று சொல்லியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். அமெரிக்கா 9 அம்ச கோரிக்கையை முன்வைத்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன கோரிக்கை என்று தெரிந்தது? அது என்னென்று சொன்னால், அமெரிக்கா அதை ஸ்கை செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. ஈரான் 14 அம்ச கோரிக்கைக்கு பதிலாக அமெரிக்கா 9 அம்ச கோரிக்கையை ஈரானுக்கு அனுப்பியிருப்பதாக. ஆனால் இப்ப ஈரான் தெரிவித்திருக்கின்றது, தனது 14 அம்ச முன்மொழிவுக்கு அமெரிக்கா பதில் அளித்துள்ளதாக ஈரான் கூறுகிறது என்று ஈரான் செய்தி நிறுவனம், அதாவது ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் வாஷிங்டனின் பதிலை தெஹ்ரான் ஆராய்ந்து வருவதாகவும் இந்த முன்மொழிவு போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். முந்தைய அறிக்கைகளுக்கு மாறாக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் 14 அம்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை என்றும் அமெரிக்காவின் பதில் பாகிஸ்தான் வழியாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஹாமூஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்றும் உறுதிமொழிகள் இந்த முன்மொழிவில் அடங்கி இருக்கவில்லை என்று சொல்லியும் அமெரிக்காவின் பதில்ல ஈரான் அதை மறுத்திருக்கின்றது. அதாவது அல் அரேபியாவுக்கு அவர்கள் தெரிவித்த கருத்தில் இது அதாவது முரணாக இருப்பதாகவும் CNN தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் தனது 14 அம்ச திட்டத்தில் 30 நாள் செயல் திட்டத்தை முன்வைத்திருந்தது. மேலும் அதன் விவரங்களையும் அதில் அடக்கியிருந்தது 3 கட்டங்களாக. முதல் கட்டம் பதட்டத்தை தணிப்பது, அதாவது நீரிணையை திறப்பது, கன்னிவெடிகளை அகற்றும் பொறுப்பை ஏற்பது, மற்றது அதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை நீக்குவது. 2ஆம் கட்டம் அணு ஆயுத முடக்கம், ஈரானிய செறிவூட்டலை ஒரு வரை, அதாவது 3.6% வரையறுப்பது, மற்றது அணுசக்தி உட்கட்டுமைப்பை அகற்ற ஈரான் மறுத்தாலும் அதனை தடைகளை தளர்த்துவதுடன் அதை ஈரானுக்கு அனுமதிப்பது, ஒரு அமைதியான திட்டங்களுக்கு பயன்படுத்துவது. 3ஆம் கட்டமாக ஈரானுக்கு அப்பால் தெஹ்ரான் அரபு நாடுகள் மற்றும் பிற நாடுகளுடன் ஒரு முழுமையான பாதுகாப்பு கட்டமைப்பை கட்டியமைப்பது, மற்றது மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவது, பிராந்தியத்தில் எந்த பதற்றமும் இல்லாத ஒரு நிலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக இருந்தது. அதாவது ஈரான் விவகாரத்தில் இப்போது 66வது நாளாக இந்த போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. போர் இடம்பெற்றாலும் இப்போது போர் நிறுத்தமாக இருக்கின்றது. அதாவது இந்த ஸ்கை நியூஸ் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் பாகிஸ்தான் வழியாக 14 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்திருந்தது. அமெரிக்காவும் 9 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றது. ஆனால் இந்த அமெரிக்காவின் திட்டம் தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை என்றாலும்
ஒருவருக்கொருவர் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும், இரு திட்டங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளிகள் இருப்பதாகவும், கடற்படை முற்றியே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இப்போதிலிருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெற வேண்டும் என்பது, லெபனானில் நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை ஈரான் விரும்புவதாகவும், ஆனால் 14ஆம் திட்டத்தில் ஈரான் அணுசக்தி திட்டத்தை குறிப்பிடவில்லை என்று சொல்லியும், ஆனால் அமெரிக்கா ஈரான் இன்னும் போதுமான விலையை கொடுக்கவில்லை என்று சொல்லியும் கூறியிருப்பதாக ஸ்கை நியூஸ் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதே நேரம் ஈரான் அரசுக்கு சொந்தமான பிரஸ் டிவி என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ட்ரம்பின் வாய்ப்புகள் குறைந்து வருவதாக IRGC உளவு பிரிவு நம்புகிறது என்றும், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆகிய நாடுகள் அனைத்தும் வாஷிங்டனின் நிலைப்பாட்டிலிருந்து பகிரங்கமாக விலகி இருக்கிறதாகவும், எனவே அவைகள் எல்லா நாடுகளும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக களமிறங்க ஒரு நாடுகளும் இல்லை என்று சொல்லியும், எனவே ட்ரம்பிடம் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, ஆபத்தான ஒரு இராணுவ தாக்குதலுக்குள் இறங்குவது, இல்லை என்று சொன்னால் அதாவது ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவது. இது 2ம் தான் அவருக்கு முன்னுள்ள தெரிவு. அதற்குள் வருவதற்கு முன்னால் அவர் எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்க்கிறார் என்றுதான் கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு வழங்காதில்லை என்று கூறும்பொழுது இராணுவ தளங்களை பயன்படுத்த, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற நேட்டோனுடைய அந்த தளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய செய்திகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று நேட்டோனுடைய தலைவர் கூறியிருக்கின்றார். மார்க் ரட் அவர்கள் என்ன விதமான மாற்றங்கள் அதை கொண்டு வருகின்றார் பார்ப்போம். இப்ப நேட்டோ என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஸ்பெயினுடைய பிரதமர் பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஸ்பெயின் பிரதமரின் விமானம் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென்று துருக்கி அங்காரா பகுதியில் தரையிறக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது என்றது தெரியவில்லை, எதனால் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அண்மை காலமாக அவங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு என்ற நடவடிக்கைக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பாக நிற்கின்றது. அது மட்டுமல்லாது இஸ்ரேல் மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுடனான தனது பொருளாதார உடன்பாடுகளிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. ஸ்பெயினின் இந்த நடவடிக்கையில் பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளும் மெல்ல மெல்ல இணைந்து வருகின்றது. ஸ்பெயின் மீது இஸ்ரேல் கடுமையான சீற்றத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவும் ஸ்பெயின் மீதான தனது அதிருப்திகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் ஐரோப்பிய ஒன்றியத்தை தனியான ஒரு அழகாக இராணுவ பலம் உள்ள ஒரு நாடாக மாற்றுவதற்கான முன்முனைவுகளைத்தான் காட்டுகின்றது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஸ்பெயினை பொறுத்தவரையில் நேட்டோவிலிருந்து ஸ்பெயினை விலக்குவதற்காக ட்ரம்ப் ஒரு இமெயில் ஒன்றை அனுப்பியிருந்தார். அப்போதுதான் ஸ்பெயின் கூறியிருந்தது, தாங்கள் இமெயில்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதில்லை, எங்களுக்கு முறையான ஆவணங்கள், முறையான அந்த சட்ட நடவடிக்கைகள், சட்டத்தின் ராஜதந்திர அணுகல்கள் அதுகள் தான் தேவை என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் திடீரென்று அவர் விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. ஆனால் அவர் பாதுகாப்பாக தரையிறங்கியது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கு. அமெரிக்காவோடு சேட்டை விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறது. சரி, லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடைபெறுகின்றது, ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுங்கள். இரவு முழுக்க இஸ்ரேல் குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 நகரங்களில் உள்ள மக்களை வெளியேறுமாறு 2600 பேர் இறந்திருக்கிறார்கள், பெரும்பாலானவர் காயமடைந்திருக்கிறார்கள், 1 மில்லியன் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் 11 இடங்களில் தாக்குதலை நடத்தியதாக நேற்றிரவு கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது வாக்குமூலம், தனது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வாக்குமூலத்தை ரத்து செய்யுமாறு மீண்டும் இன்று இஸ்ரேலிய நீதிமன்றத்துக்கு கோரிக்கை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது.
அதற்கு அவர் திரும்பவும் கூறிய காரணம் என்னென்று சொன்னால் தனது பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது தனக்கு வருவதற்கு என்று சொல்லி. ஆனால் அவ்வாறு அவர் தனது வாக்குமூலத்தை ரத்து செய்வதென்று சொன்னால் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் அதற்கான தண்டனையை ஏற்று பதவி விலக வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேலின் இந்த போருக்குரிய காரணங்கள் ஒன்று இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தன்னை ஒரு போர் வீரனாகவும் தனது ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிப்பதற்காகவும் ஒரு கருவியாக இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த நிலைமை இப்போது மெல்ல மெல்ல இந்த இஸ்ரேலிய நீதிமன்றத்தின் பிடிகளும் அவர் மீது இறங்கி கொண்டு வருகின்றது. ஆனால் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய படையினர் தாங்கள் கைப்பற்றிய இடங்களை தக்க வைக்க முடியாத ஒரு நிலையில் படையினரின் பற்றாக்குறை இருப்பதாகவும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுடைய ஊழல் வழக்கு என்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற என்று இப்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றது. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி, அடுத்த தடவை என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சுருக்கமாக பொருளாதார நிலைமையும் எவ்வாறு இருக்கின்ற கூறுவீர்களா? பொருளாதார நிலைமை உங்களுக்கு தெரியும் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ட்ரம்பின் கருத்துக்களால் எண்ணெய் விலை ஏறி இறங்கலாம், ஆனால் பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றத்தையும் அது கொண்டு வரவில்லை. நான் முதல் கூறியது போல இந்த கிலோவன் குரூப் நிறுவனத்தின் ஹாலன் உல்மான் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த முற்றுகை 6 மாதங்கள் தொடருமாக இருந்தால் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவின் தரவுகளின் கணிப்பின் அடிப்படையில் உலக பொருளாதாரம் 4 தொடக்கம் 6 டிரில்லியன் டாலர்களை இழக்கும் என்று சொல்லியும், அமெரிக்காவில எரிபொருள் விலை ஒரு கலனுக்கு 7 தொடக்கம் 8 டாலர்களாக மாறும் என்று சொல்லியும், அதாவது இப்ப இருக்கிறத விட டபுளாக மாறும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் சைனா அமெரிக்காவுக்கு கூறியிருக்கிறது ஈரானுடனான எரிபொருள் வர்த்தகத்தை தான் 2 மடங்காக அதிகரிக்கப் போறேன் என்றும், ஈரானிடமிருந்து வாங்குகிற எண்ணெய்கள் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் சீனா கூறி. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இப்பொழுதுள்ள அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, போர் நிலைமைகள் தொடர்பாக போர் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற விடயங்களை கூட உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி.